நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அப்பல்லோ நிர்வாகம் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருப்பதாகவும் அப்பல்லோ நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. உடல்நிலை காரணமாக தற்போது ரஜினிகாந்த் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளத்தில் வீக்கம் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அவர் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணா. விவரங்களை பதிவு செய்யுங்க. நடிகர் ரஜினிகாந்த் நேற்று உடல்நலக் குறைவு காரணமாக இரவு கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு மூத்த மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் இரவு பரிசோதனை மேற்கொண்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று காலை நடிகர் ரஜினிகாந்திற்கு எக்கோ மற்றும் இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மூத்த மருத்துவர்களின் அந்த பரிசோதனையின் முடிவில் அவருக்கு உடலில் இரத்த நாளங்களில் வீக்கம் ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும், அதன் காரணமாக அவருக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருந்தது என்பது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்பல்லோ மருத்துவமனை தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நடிகர் ரஜினிகாந்திற்கு இதயத்திலிருந்து வெளியேறக்கூடிய பிரதான இரத்த நாளத்தில் வீக்கம் ஏற்பட்டிருந்ததாகவும், அதற்கு அறுவை சிகிச்சை அல்லாத டிரான்ஸ்கேத்திட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருதய விரிய பிரிவு இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர் சாய் சதீஷ் இந்த அறுவை சிகிச்சை அல்லாத ஒரு சிகிச்சையினை மேற்கொண்டிருக்கிறதாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பிலிருந்து தகவலாக வெளிவந்திருக்கிறது. இந்த நிலையில் ஒரு ஸ்டென்ட்டை வைத்து வீக்கத்தை முழுவதுமாக நீக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திட்டமிட்டபடி அவருக்குண்டான அந்த சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் அவர் நலமுடன் இருப்பதாகவும் 2 நாட்களில் வீடு திரும்ப இருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை தரப்பிலிருந்து அறிக்கை மூலமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை அவருக்குண்டான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்ததன் அடிப்படையில் நாளை இரவோ அல்லது புதன்கிழமை காலையோ நடிகர் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.